வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோல என்னன்னா, லாஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா? அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆ அதில வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நான் மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நான் இதில வந்து கண்டிப்பா நான் சொல்லிடுறேன். ஆம் லாஸ்ட் வந்து பிரதர் பிரிண்டர பத்தி பேச சொல்லியிருந்தாரு ஒருத்தரு. பிரதர் பிரிண்டர், இங்க்ஜெட் பிரிண்டர் எல்லாமே சேம் தான் பிரதர். இங்க் டேங்க்கு எல்லாமே சேம் தான். கெனான் நான் ஏன் சஜெஸ்ட் பண்ணேன்னாக்கா, அதுக்கு நான் காரணம் சொல்றேன். நான் லாஸ்ட்டு சொல்றேன். லாஸ்ட்டு வெயிட் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பாருங்க. நான் சொல்றேன் நான் கெனான் ஏன் பெஸ்ட்டு, ஏன் நான் சஜெஸ்ட் பண்றேன் அப்படின்னாக்கா. அடுத்து வந்து சேம் தான். கெனான் பெஸ்ட்டா, பிரதர் பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க் டேங்க்ல சொல்றாங்க. ஆல் இன் ஒன்ல. அதனால அத பத்தியும் நான் சொல்றேன். அப்புறம் ஸ்டாம்ப் பர்ப்பஸ்க்கு எந்த பிரிண்டர் பெஸ்ட்டு அப்படின்ற மாரி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஸ்டாம்புக்கு வந்து லேசர் பிரிண்டர் தாங்க கரெக்ட்டா இருக்கும். ஸ்டாம்ப் வந்து நீங்க லேசர் பிரிண்டர் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல எல்லாத்தையுமே வந்து லேசர் பிரிண்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்க்லாம் வந்து கொட்டிடும். ஸோ வந்து பேப்பர் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாது, வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு லேசர் பிரிண்டர் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. லேசர் பிரிண்டர்லயும் புது கேட்ரிட்ஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல. ஏன்னா வந்து அந்த ஸ்டாம்ப் பேப்பர்லாம் வந்து காஸ்ட் இல்லைங்களா? ஸோ நார்மல் ஒயிட் பேப்பர் மாரி கிடையாது. வேஸ்ட் ஆனாக்கா இன்னொரு பேப்பர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டாம்ப் பேப்பர்லாம் வந்து காஸ்ட்ன்றதுனால வந்து லேசர் பிரிண்டர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. லேசர் கேட்ரிட்ஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. புது கேட்ரிட்ஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா கம்ஃபர்டபுள் கேட்ரிட்ஜ் புதுசு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து லேசர் பிரிண்டர் கண்டிப்பா வந்து பெஸ்ட்டா இருக்கும். நீங்க ஒன்லி பிரிண்டர் தான் வேணும் அப்படின்னாக்கா 2900 கெனான்ல எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஹெச்பியில் 1108 சேம் இதே மாதிரி வரும். எல்லாமே சிங்கிள் ஃபங்க்ஷன் தான். டியூல் ஃபங்க்ஷன்னாக்கா ஹெச்பிலேயே போயிடலாம் நீங்க தாராளமாக. 126A, 126NW, 126DW, சாரி DW, 128 இது எல்லாமே வந்து லேசர் பிரிண்டர் ஆல் இன் ஒன் வைஃபையோட வரும். வைஃபை இல்லாமலும் வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு மந்த்லி 5 to 10 பேஜ் எடுக்கலாம். அதுக்கு எந்த பெஸ்ட் அப்படின்னாக்கா கேட்ரிட்ஜ் டைப்ல கெனான்ல போயிடுங்க. ஃபிக்ஸ்மால போனீங்கன்னாக்கா மந்த்லி 5 to 10 எனக்கு தெரிஞ்சு 5 to 10 எடுக்கிறீங்கனாக்கா நீங்க தாராளமாக ஜெராக்ஸ் ஷாப்லேயே எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அதை வாங்கி 5 to 10 யூஸ் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் ஆகும். டஸ்ட் ஏறிடும். ஸோ ஹெட் ப்ராப்ளம் வரும். அப்படி இல்லாட்டி பேப்பர் பிக்கப் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா வெளியில் நீங்கள் தாராளமாக காசு கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு 5000 மிச்சமாகும். ஓகேங்களா? அதுக்கும் இல்லாமல் கேட்ரிட்ஜ் வந்து அப்பப்போ நீங்கள் வாங்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வெறுமனே ஜெராக்ஸ் ஷாப் எடுத்துக்கலாம். நான் ஏன் நீங்கள் வந்து பிரிண்டர் போகிறீங்க அப்படின்றது வந்து நான் நோட் பண்ணேன். இப்போ வர ஜெராக்ஸ் ஷாப்பில் கலர் பிரிண்டர் கரெக்டாக எடுத்து கொடுக்கறது இல்லை யாரும். கிளியராகவும் பிரிண்ட் இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் பிரிண்டர் வந்து வீட்டில் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினச்சி பிரிண்டர் வாங்குறீங்க. சேம் டைம் அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு வந்து கெனான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா கெனான் வந்து 15,000 ஹெட் வாரண்டி கொடுக்குறாங்க. பிரதரும் எப்சன் வந்து 30,000 ஹெட் வாரண்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. திருநாவுக்கரசு மணி. ஸோ அவங்க வந்து ஏன் வந்து கெனான் வந்து 15,000னா கெனான் வந்து ஹெட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். பிரதரோ எப்சனோ வந்து ஹெட்டு நம்ம ரீப்ளேஸ் நம்மளே பண்ண முடியாது. அதுதான் ரீசன். ஹெட் வாரண்டி 15,000னாக்கா காஸ்ட் வந்து எஃபிஷியண்டாக இருக்கும். நமக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் வந்து இதுதான் ரீசன். 50,000 ஹெட் வாரண்டிக்கும் 30,000 ஹெட் வாரண்டிக்கும், அதாவது பிரதர் எப்சனுக்கும் கெனானுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ்க்கு வந்து எந்த பிரிண்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. காமர்ஸ் பர்பஸ் வந்து நீங்கள் பார்கோடு யூஸ் பண்ணுவீங்க கரெக்டுங்களா? ஸோ பார்கோடு யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து
நிறைய பிரிண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் இங்க் டேங்க் போயிடலாம், தாராளமாக இங்க் டேங்க் போகலாம். உங்களோட டெய்லி பர்பஸ்க்கு டெய்லி வந்து ஒரு 50 to 100 காப்பீஸ் எடுக்கிறீங்கன்னா இங்க் டேங்க் கண்டிப்பாக போகலாம். நல்ல யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக இங்க் டேங்க் போகலாம். ஏன்னா டெய்லி யூஸ் பண்ணாதான் இங்க் டேங்க் நல்லாயிருக்கும். ஐ மீன் இங்க் டேங்க் பிரிண்டர் அது நல்லாயிருக்கும். அடிக்கடி ப்ராப்ளம் எதுவும் ஆகாது, ஹெட்டு வந்து ப்ராப்ளம் ஆகாது, இங்க் ஃப்ளஷ் ஆகுறது வந்து ஸ்டாப் ஆகாது. அதெல்லாம் வந்து ஆகாமல் இருக்கும்னா நீங்கள் டெய்லி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து காமர்ஸ்க்குலாம் வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணீங்க அதனால் நீங்கள் இங்க் டேங்க் கண்டிப்பாக போகலாம். கெனான் வந்து நான் ஏன் யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொன்னேன்னா, சேம் டைம் இப்போ சொன்னது தாங்க, ஹெட்டு நம்ம மாற்றிக்கலாம். அப்புறம் வந்து அடிக்கடி வந்து ப்ராப்ளம் ஆகாது. ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி என் கஸ்டமர் வந்திருந்தாங்க. ஸோ எமர்ஜென்சிக்காக வந்து கெனான் ஃபிக்ஸ்மா கேட்டேஜ் டைப் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீஃபில் பண்ணிட்டு போனாங்க. என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்லை, ஆல்ரெடி நான் கெனான் பிரிண்டர் தான் வச்சுருந்தேன். ஸோ அது இங்க் டேங்க்கு அது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக நான் யூஸ் பண்ணிட்டேன். பட் இப்போ தான் வந்து அது ரீசெண்டாக வந்து போர்டு ப்ராப்ளம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ 5-6 வருஷத்துக்கு போர்டு ப்ராப்ளம்ன்றது வந்து கண்டிப்பாக வரும். ரொம்ப யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். ரொம்ப நாள் வந்துச்சு சார், கொஞ்சம் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது வாங்கினதுக்கு. ஸோ அது வந்து நான் அது இப்போ சரியாயிடும்ன்றதுக்காக வந்து இந்த சின்ன கேட்டேஜ் ஒன்று வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ இதுவும் ஒரு காரணம். கெனான் வந்து நான் ஏன் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, லைஃப் வரும், யூசர் ஃப்ரெண்ட்லி, இங்க் டேங்க்கு, இங்க் கேட்ரிட்ஜ் ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும். இதை வந்து ஈஸியாக நீங்கள் யூடியூப் பார்த்து அதில் வந்து ஃப்ளஷ் பண்ணிக்கலாம். அது இங்க் வந்து ஃப்ளஷ் ஆகலை, பிரிண்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வரும். அது இங்க் டேங்க் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல வரும். அந்த செட்டிங்கை வச்சு நீங்கள் வந்து ஃப்ளஷ் பண்ணிக்கலாம். இங்க் ஃப்ளஷ் பண்ணுறது எல்லா ஆப்ஷனும் அதுலேயே வரும். ஐ மீன் என்ன சொல்கிறது, அப்புறம் 13 to 15க்கு அப்புறம் வாங்குற பிரிண்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பிரதருக்கு, எப்சனுக்குலாம் வந்து மேக்ஸிமம் திடீர்னு ஸ்பேர் கிடைக்காம போயிடும். சர்வீஸ் சென்டர் லேட் பண்ணுவாங்க. ஒரு கமெண்ட் கூட வந்திருந்தது, எப்சன் வந்து சர்வீஸ் வந்து ரொம்ப வந்து புவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா இடத்துலையும் அப்படி இருக்காதுங்க, ஏதாவது ஒரு இடத்துல அந்த மாதிரி இஷ்யூ இருக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. அடுத்து இன்னொருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து இந்த இங்க் டேங்க் டைப்பில் வந்து A3 A4 வாங்குற மாதிரி, ஐ மீன் A3 A4 லீகல் ஷீட் எடுக்கிற மாதிரி பிரிண்டர் வந்து இங்க் டேங்க் எடுக்கலாமா இல்லை எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கெனான் இங்க் டேங்க் போகலாம், இல்லாட்டி ஹெச்பியில் போயிடுங்க, இங்க் டேங்க் போகலாம். லேட்டஸ்ட் வந்திருக்கு இங்க் டேங்க், அது எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. பிரதர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால், பிரதர் மட்டும் கிடையாது, கெனானுமே சரி, நீங்கள் வந்து மேக்ஸிமம் அதிகமாக பிரிண்ட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும் போகலாம். ஐ மீன் இங்க் டேங்க்கு போகலாம். இல்லை எனக்கு மேக்ஸிமம் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன், 10 to 15 பேஜ் எடுக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பிரிண்டர் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. தாராளமாக ஜெராக்ஸ் ஷாப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு காசு மிச்சம், செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே அதை வாங்கி போட்டுட்டு அது அப்புறம் அது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அதை வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. 10 to 15 பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுக்கிறவங்க தாராளமாக ஜெராக்ஸ் ஷாப் போயிடுங்க, பிரிண்ட் காப்பி எடுக்கிற ஷாப்புக்கு போயிடுங்க. அடுத்து வந்து இல்லை எனக்கு மஸ்ட்டு, எனக்கு பிரிண்டர் வந்து நான் கண்டிப்பாக எனக்கு வேணும், அடிக்கடி என்னால் வந்து பிரிண்ட் காப்பி ஷாப் போயிட்டு நான் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து கேட்டேஜ் டைப் போயிடுங்க. கம்மியாக, ஐ மீன் 10 to 15 பேஜ் தான் நான் எடுப்பேன் வீக்லி, அவ்வளோதான் நான் எடுப்பேன் அப்படின்றவங்க கெனானில் போயிடுங்க, ஃபிக்ஸ்மா கேட்டேஜ் டைப் போயிடுங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஓரியன்டாக வந்து பிரிண்டர் வேணும், நிறைய வந்து தேவைப்படுது, பிரிண்ட் அவுட்ஸ் நான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இங்க் டேங்க் போங்க. இல்லை நான் ஒரு பர்பஸ், ஒரு ஆஃபீஸ் நான் வச்சுருக்கேன், ஸோ எனக்கு வந்து அந்த கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லேசர் ஜெட் கண்டிப்பாக போகலாம். லேசர் ஜெட்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆல் இன் ஒன்னா ரேட்டு ஜாஸ்தியாகும். ஒன்லி பிரிண்டர்னாலும் கொஞ்சம் கூட ஜாஸ்தி தான். அதாவது இங்க் இங்க்ஜெட் பிரிண்டரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அது ஜாஸ்தி தான். லேசர் ஜெட் பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. நீங்கள் ஒரு டைம் வாங்கிட்டீங்கன்னா
மினிமம் ஒரு 5 வருஷமாவது அது நல்லா இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. 1 இயர் அது சரி வாரண்டி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம யூஸ் பண்ணுறதை வச்சு தான் அந்த பிரிண்டர் நம்ம எப்படி போகும் அப்படின்றது. ஸோ நீங்கள் வந்து எனக்கு ஆஃபீஸ் பர்பஸ்க்கு எனக்கு பிரிண்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லேசர் ஜெட் பிரிண்டர் போயிடுங்க. வீட்டில் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் இங்க் டேங்க்கு இங்க்ஜெட் பிரிண்டர் அந்த மாதிரி பாருங்கள். நிறைய எடுக்கிறவங்க மட்டும் இங்க் டேங்க் போங்க. ஐ மீன் நிறைய பிரிண்ட் காப்பி எடுக்கிறவங்க, குழந்தைங்க 2 3 வீட்டில் வந்து 3 குழந்தைங்க 2 குழந்தைங்க இருப்பாங்க. அவங்களுக்கு தேவைப்படும் கண்டிப்பாக. காலேஜ் பசங்க இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு தேவைப்படுது, நிறைய பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்கணும், அப்பப்போ நான் வந்து கடைக்கு போயிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்க் டேங்க் போயிடலாம். தாராளமாக போயிடலாம். அதில் ஆல் இன் ஒன் இருக்குது. ஒய்ஃபை மூலயமா எடுத்துக்கலாம், ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஐ மீன் பிரிண்ட் காப்பி எடுத்துக்கலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாமே வந்து இங்க் நீங்களே வாங்கி டைரெக்டாக ஊற்றிக்கலாம். ஒரிஜினல் மட்டும் ஊற்றுங்க, ஹெட்டு சீக்கிரமாக போகாது. ஒரிஜினல் யூஸ் பண்ணால் ஹெட்டு போகாது. அதுக்காக தான் வந்து ஒரிஜினல் யூஸ் பண்ண சொல்கிறது. சரிங்களா? அதே மாதிரி சேம் டைம் வந்து கேட்ரிட்ஜ் ஹெட்டு நம்ம எப்படி மாற்றுறதுன்றது இதில் பார்க்கலாம் பாருங்கள். இந்த வீடியோ இப்போ பாருங்கள். இதுதான் இப்படி தான் ஹெட்டு நம்ம மாற்றணும். ஸோ ஓகே, அடுத்து நான் லேசர் பிரிண்டரை பற்றி அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். மேக்ஸிமம் ஏதாவது சஜஷன் இல்லை கொஸ்டின்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். 87 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு நல்ல டிப்ஸ் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.